ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் தாமரை எல்லாருக்குமே தெரியும். அவங்க இப்போ ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வெளியிட்ட வீடியோவில் என்ன அப்படின்னா, சின்ன மருமகளில் ஹீரோயினாக நடிக்கிறாங்க. அவங்களோட அவருக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு கணவர் இருந்த கணவர் ஆதி அப்படிங்கிற இருந்திருக்காரு. அப்போ அவங்க 2 பேருக்குள்ள ஏற்கனவே இந்த பிரச்சனை போய்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் எனக்கு கல்யாணமே ஆகலை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் டைவர்ஸ் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னாங்க. ஒரு 2 பேருமே திருமணமாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க பிரிஞ்சு போயிருக்காங்க. இப்போ அப்பவும் கணவர் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா அவர் போஸ்டர்லாம் போட்டிருக்காரு. நீங்கள் உண்மையிலே பாசமாக இருக்கீங்க, அன்பாக இருக்கீங்க, உங்கள் மனைவி வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி தான் போய்கிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா சின்னமகள் சீரியலில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு அம்மாவாக தாமரை நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ விலகி வேற ஒருத்தவங்க ரிஹானா அவங்களுக்கு பதிலாக அம்மாவாக நடிச்சிட்ருக்காங்க. இப்போ தாமரை அப்போ நடிக்கும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா அவர் பார்த்திங்கன்னா ஆதி பார்த்திங்கன்னா அவங்க பழக்கமாக இருக்குது. அவங்களுக்கு வீடே இல்லை சொன்னாங்க. எங்கள் வீட்டு மாடியில் தான் நான் தங்க வச்சேன். அவருக்கு உதவிலாம் பண்ணேன். அவள் நல்ல பையன் கிடையாது. அதனால தான் பார்த்திங்கன்னா இப்போ அவங்க சாதி விலகி போயிருக்காங்க. இவங்க அவங்க நினச்ச மாதிரி கிடையாது. அவள் என்னை ஏமாற்றிட்டான். அப்போ 3 பவுன் செயினை கொடுத்து நான் அப்படியே அடமான வை அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவர் 3 பவுன் செயினை விற்றுட்டார். அதுக்கப்புறம் பல முறை நான் கேட்டேன். நான் இவ்வளோலாம் 2-3 மாதம் இடமும் கொடுத்து அவனுக்கு சாப்பாடும் கொடுத்து வச்சுருந்தேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் சம்பாதிச்சு அந்த நகை. ஆனால் அவர் அந்த நகையை விற்றுட்டு போயிட்டார். இது எந்த விதத்தில் ஒரு நியாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவன் நல்ல பையனே கிடையாது. நல்லவன் மாதிரி பார்த்திங்கன்னா மனைவி வருவா, திரும்பி வருவா, அப்படி இப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ கூட அவங்க போஸ்ட் போடப்பட இவங்களும் அதுக்கு பதில் சொல்லிகிட்டு இருக்காங்க. அவள் நல்லவனே கிடையாது, ஏமாத்துக்காரன். அதனால தான் அவள் வேண்டான்னு சொல்லி அவள் விலகி போயிட்டா. ஆனால் என்னமோ ரொம்ப ரொம்ப நல்லவ மாதிரி நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கா. அந்த நாடகம் எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லி போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு எல்லாருமே எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆதிக்கு சப்போர்ட்டாக நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஆதி உண்மையிலே நல்லவன் கிடையாது. அவர் ஒரு ஏமாத்துக்காரன், மோசக்காரன். நகையை இந்த மாதிரி விற்றுட்டான் அப்படின்னு அவங்க போஸ்ட் போட்டிருக்காங்க. விசாரித்தா தான் தெரியும். உனக்கு தைரியம் இருந்தால் என்கிட்ட பேசி, அதுக்கு ஆதாரமாக என்கிட்ட எல்லாமே இருக்குது. அந்த நகையை நான் கேஸ் போட போகிறேன், உன் மேலே கேஸ் போட போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஏற்கனவே கணவன் மனைவிக்குள்ளே நிறைய பிரச்சனை இருந்தது. திருமணம் ஆகலை, டைவர்ஸ் போச்சு. இடையில பார்த்தீங்கன்னா என்னை பற்றி ரொம்ப தப்பாக பேசுகிறான்னு சொல்லி கம்ப்ளைண்ட்லாம் பண்ணி போனாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரில. ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா அவர் விவாகரத்து பண்ணலை. விவாகரத்து கேஸ் தான் நடந்துகிட்டு இருக்கேன், விவாகரத்து பண்ணலை. அதுக்குள்ளே இப்போ தாமரை இப்படி சொல்கிறதுனால பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா என்ன ஏதுன்னு தாமரைகிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவன் நல்லவன் கிடையாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது தெரியல. நம்ம பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய விசித்திரமான ஒரு மனிதர்களை தான் நம்ம சந்திக்க வேண்டியிருக்கு. நிறைய மனிதர்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. அப்படி தான் ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கறி வாங்கியிருக்காரு, ஆட்டுக்கறி. ஆனால் பார்த்தீங்கன்னா குக்கரில் வச்சவர் 20 விசில் வந்தது. அப்போ கூட தொட்டு பார்த்தா வேகவே இல்லை. இதனால் கோபமான அவர் எல்லோரும் 4-5 விசில் வைப்பாங்க. ஆனால் 20 விசில் வச்சுருந்தேன், அப்போ கூட வேகலைன்னா என்ன அர்த்தம்? அவர் ஏமாற்றிருக்காரு, நான் சும்மா ஓட போகிறதில்ல அந்த கறிக்கடைக்காரரை அப்படின்னு சொல்லிட்டு நேராக பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. இந்த விசித்திரமான கம்ப்ளைண்ட்டை பார்த்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டிருக்காங்க. அப்புறம் கறிக்கடை கூப்பிட்டு கேட்டிருக்காங்க. இன்னுமே பார்த்தீங்கன்னா ஒழுங்காக நல்லதாக நீ விற்கணும், ஃப்ரெஷ்ஷாக தான் விற்கணும் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டிருக்கா. அதுக்கப்புறம் தான் போயிருக்காரு. இது பொதுவாக யாராவது வேறு யாராவது இருந்ததுன்னா சாப்பிட்டு சார் நல்லது இல்லை அப்படி சொல்லி இனிமேல் இந்த கடையில் நம்ம வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போவாங்க. ஆனால் இவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு போயிட்டார். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா 2 தடவை 3 தடவை இல்லை, 20 தடவை நான் குக்கரில் வச்சு எனக்கு அப்பா கூட வேகவே இல்லை, நல்ல கறியை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணியிருக்காரு. இப்படி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா இருக்கிறதுனால நம்மளால் புதுசு புதுசாக விஷயங்களெல்லாம் அறிஞ்சிக்க முடியுது. சோசியல் மீடியா இல்லைன்னா கண்டிப்பாக நமக்கு தெரியாது. இப்போ இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுது. எப்படிலாம் மக்கள் எப்படிலாம் இருக்காங்க அப்படின்னு ஆச்சரியமாக இருக்குது. நல்ல மனிதர்கள் நிறைய பேர் தெரிஞ்சுக்க முடியுது. கெட்ட மனிதர்கள் எல்லாருமே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேன். இது மாதிரி நிறைய நியூஸு இதுக்கெலாம் பார்த்தா இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய புது செய்திகள்லாம் கண்டிப்பாக நான் போடுவேன். அதை பார்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்கன்னா சீக்கிரமே மானிட்டேஷன் ஆயிரும். நன்றி, வணக்கம்.